பிரைஸ் தி லார்ட். உன் வருங்காலம் வளமானதாக இருக்கும், உன் நம்பிக்கையும் வீண் போகாது. இந்த வாக்கு தத்துவம் தான் உங்களுக்கு. உங்களுடைய வருங்காலம் கண்டிப்பாக வளமானதாக இருக்கும். உங்கள் நம்பிக்கையை மட்டும் விட்டு கொடுத்துறாங்க. 11 மாதம் உங்களை பாதுகாத்த ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. அவரை ஸ்தோத்தரித்து பாடுங்க. எனக்கு உயிர் கொடுத்தீங்க, பலன் கொடுத்தீங்க, உங்களுக்கு நன்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க. அதுக்கு பதிலாக உங்களை மனநோக பண்ணினவங்க, உங்கள் வாழ்க்கையில் வந்த பிரச்சனைகளை ஜூம் பண்ணி பார்க்காதீங்க. கடுகளவு தான் உங்களோட பிரச்சனை. உங்கள் கண்ணுக்கு முன்னால் வைத்து பார்க்காம அதை நகர்த்தி பார்த்து உங்களுக்கு மேலே இருக்கிற உயர்ந்த பர்வதமாகிய சியோன் பர்வதமாகிய ஏசப்பாவை நோக்கி பாருங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நமக்கு தூய்மையான ஒரு உள்ளம் வேணும். அந்த உள்ளம் நமக்கு வேணும்னு சொல்லிட்டு சங்கீதம் 51:10, அதாவது கடவுளே தூயதொரு உள்ளத்தை என்னுள் படைத்து தரலும், உறுதி தரும் ஆவியையும் புதுப்பிக்கும் ஆவியும் என்னுள்ளே உருவாக்கியறலும். எப்போவுமே நம்ம கேட்கணும். ஏன்னா நம்ம இந்த உலகத்தில் தானே இருக்கோம். சிலவங்களுக்கு முன்னால் நம்ம பேசுகிற காரியங்கள் ஒரு நேரம் மற்றொரு நேரம் அவர்களை மனநோக பண்ணலாம். இல்லை நம்மளை நம்மளை அறியாமல் ஏதேனும் பாவத்தில் விழுந்துடலாம், தனிமையில் பாவம் பண்ணிடலாம். இதெல்லாவற்றையும் ஒவ்வொரு நாளும் கழுவி கழுவி தூய உள்ளத்தோடு நம்ம ஆண்டவர்கிட்ட இருக்கணும். ஆண்டவருக்கு பிடிச்சது என்னன்னு பார்க்குறீங்களா? நேர்மை, உண்மை, அன்பு. இந்த 3 உங்ககிட்ட இருக்கா? என்னால் சர்ச்சுக்கு போக முடியல, ப்ரேயர் பண்ண முடியல, ஐயோ நான் ரொம்ப பாவி ஆயிட்டேன் அப்படிலாம் ஃபீல் பண்ணாதீங்க. உங்கள் பக்கத்தில் இருக்கிற மனுஷனை உண்மையாக அன்பு செய்ய முடியுதா? அவன் உயர்ந்தாலும் அவனை அன்பு செய்யணும், அவன் தாழ்ந்தாலும் அவனை அன்பு செய்யணும். உயர்ந்தால் அவனை பார்த்து பொறாமை கொள்றதோ, தாழ்ந்து அவனை பார்த்து ஏளனம் கொள்றதோ, இந்த காரியத்தை நீங்கள் பண்ணலைனாலே ஆண்டவருடைய பிள்ளையாக தான் நீங்கள் இருக்கிறீங்க. 2 கொரிந்தியர் 12:9 பாருங்களேன். என் அருள் உனக்கு போதும், வலுவின்மையில்தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும். உங்களுக்கு வலுவின்மை இருக்குது நிறைய இடங்களில். ஐயோ நான் என்னால் முடியலை அப்படிங்கிற ஒரு வலுவின்மை இருக்குது. ஆனால் அவருடைய வல்லமை உங்களுக்குள்ளே வெளிப்படும். உங்கள் வாழ்வு வளமானதாக தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி ரொம்ப பயபக்தியாக இருப்பாங்க, ஆண்டவரோட ரொம்ப நெருக்கமான உறவில் இருப்பாங்க, எல்லாரையும் அன்பு செய்வாங்க, முடிந்த அளவுக்கு எல்லாருக்கூடையும் ஃப்ளெக்சிபிளாக போவாங்க. ஆனால் அவங்களோட திருமண வாழ்க்கையில் சாத்தானவன் அநேக பிரச்சனைகளை கொண்டு வந்துக்கிட்டே இருந்தான். ஆனால் அந்த சகோதரியை சோர்ந்து போய் நான் ஒரு நாளும் பார்த்ததே இல்லை. கொஞ்சம் சோர்ந்து போவாங்க, அவங்களே திரும்ப ஆக்டிவ் ஆயிடுவாங்க. நான் அந்த சகோதரிகிட்ட கேட்குறேன், எப்படி நீங்கள் இப்படி ஆக்டிவாக இருக்கீங்க? உங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் வருது, எப்படி ஆக்டிவாக இருக்கீங்க? எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். இதை குறித்து யோவான் நற்செய்தியில் அருமையாக சொல்லியிருக்கிறாரு. 6, 7, 8 அந்த வசனங்களை, அந்த அதிகாரங்களை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தூய ஆவியானவரை குறித்து கொடுத்துருக்கு. அவர் யாருன்னா நமக்கு ஒரு ஹெல்ப்பர். இப்போ நம்ம வீட்டில் நம்ம கூட யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணோம்னா நமக்கு அந்த வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். நம்ம ஒரு பாரமான ஒரு பேகை தூக்கி லிஃப்ட் பண்ணிட்டு போனோன்னா யாராவது ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்படுறியாமா, நான் லிஃப்ட் பண்ணுறேம்மா அப்படின்னு சொன்னால் அந்த பாரம் நம்மளை விட்டு இறங்கிடும். அதுபோல தான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை இழுத்து கொண்டு செல்வது நீங்கள் கிடையாது. உங்கள் கூட இழுத்து கொண்டு வருபவர் நம் தூய ஆவியானவர்னு பிலீவ் பண்ணுங்க. அந்த சகோதரி என்கிட்ட என்ன தெரியுமா ஷேர் பண்ணாங்க? என்னுடைய கணவர் என்னை அன்பு செய்ய மாட்டேங்காங்க, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. நான் நல்ல அன்பு செஞ்சேன், அவர் தவறான பழக்கத்திலேருந்து நான் அவரை அழைத்துட்டு வந்தேன், அவரை நான் ஒவ்வொரு பாதையிலையும் நான் அவரை பார்த்துக்கிட்டேன், அவருக்கு தேவைகளையெல்லாம் நான் சந்தித்தேன். ஆனால் என் கணவர் எங்கெல்லாம் டைம் கிடைக்கும் அங்கெல்லாம் என்னை மட்டுப்படுத்துகிறாரு, என்னை சிறுமப்படுத்துகிறாரு, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு நாள் ஆண்டவர் சமூகத்துக்கு ஓடினேன். அங்கே போய், அப்பா இந்த கணவரை நீங்கள் தானப்பா தந்தீங்க, என்னால் முடியலை ஆண்டவரே, நீங்கள் தான் என்னுடைய மனவாளர், இது போல் கஷ்டப்படுற அநேக மக்களை நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொன்னேன். அவங்க கணவர் மட்டம் தட்டுனாலும் அந்த இடத்துல கூட இந்த மட்டம் தட்டுதலை தந்ததுக்காக நன்றின்னு சொல்ல பழகுனேன்னு சொன்னாங்க. அதனால நான் மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொன்னாங்க. அவங்க கணவர் அவங்கள ஏற்றுக்கொண்டாரா, அவங்க கணவர் அவங்கள அன்பு செய்தாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவங்க தூய ஆவியானவருக்குள்ளே ரொம்ப சந்தோஷமாக மாற ஆரம்பித்தாங்க. குட்டி பிள்ளையாக இருப்பாங்க, ரொம்ப ஹாப்பியாக துருன்னு இருப்பாங்க. எப்படின்னா தூய ஆவியானவர் அவங்க கூட இருக்கிறதுனால தான். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு பிரியமானவங்க உங்களை வெறுக்கிறாங்களா, உங்களை மதிக்கவே மாட்டிக்காங்களா, அவங்கள பார்க்காதீங்க. கண்ணுக்கு முன்னால் இருக்கிற மதிக்காத அவங்கள பார்த்து அந்த ஹோல் டே ஏன் நீங்கள் வேஸ்ட் பண்ணணும்? உங்கள் முன்னால் நீ ஒரு நிமிஷம் எனக்காக ஜெபிக்க மாட்டியாமா, எனக்காக பைபிள் வாசிக்க மாட்டியா, என் கூட 1 மணி
நேரம் விழித்திருக்க முடியாதான் உங்களுக்காய் காத்திருக்கிற நம் தேவனை துதித்து பாருங்க, அவரை மகிமைப்படுத்தி பாருங்க, அவர் சமூகத்தில் அமர்ந்து பாருங்க. உங்களுக்காக நீங்க நேசிக்கக்கூடிய அந்த மனுஷரையோ அந்த மனுஷியோ மாற்றி உங்களுக்கு ஏதுவாய் மாற்றி போடுவார். நம் தேவன் நல்லவர், அவர் வல்லவர், அவர் போதுமானவர், அவர் பெரியவர். நம் ஆண்டவர் பெரியவர், நம் தேவன் பெரியவர்னு சொல்லுங்க. இதற்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு, யோவான் எழுதிய நற்செய்தி 9வது அதிகாரத்தில் அந்த பார்வையற்ற அந்த குருடனுக்கு ஆண்டவர் பார்வை கொடுத்தது தெரியும். அப்போ பரிசேயர்கள் அவன்கிட்ட போய் கேட்குறாங்க, உனக்கு பார்வை கொடுத்தார், அவர் யாருன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்குறாங்க. அதை அறிந்த ஏசப்பா அவங்ககிட்டே சொல்கிறாங்க, உனக்கு பார்வை அளித்தது யாருன்னு தெரியுமா? நான் தான் சொன்ன உடனே அவன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? 9வது அதிகாரத்தில் 38வது வசனத்தில், ஆண்டவரே நம்பிக்கை கொள்கிறேன். ஜெபிக்க முடியாத நேரத்தில், ரொம்ப பாரமாக இருக்கிற நேரத்தில், இந்த பிரச்சனை எனக்கு தீராதுன்னு நீங்கள் டிசைட் பண்ண நேரத்தில் உங்கள் பிளாக்கை உடைக்கிற ஒரே வார்த்தை, ஆண்டவரே நம்பிக்கை கொள்கிறேன். இந்த வார்த்தையை மட்டும் சொல்லுங்கள். உங்கள் ஜப வாழ்க்கையை ஆண்டவர் மீண்டும் கட்டுவார், உங்கள் வாழ்க்கையை கட்டுவார், உங்கள் தேவைகளை சந்திப்பார், உங்களோடு கூட இருப்பார். God bless you.